ஒரு பர்டிகுலர் இதுல பேசுறது ராஜஸ்தானி. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் தாய்மொழிகள்னு எடுத்து பார்த்துட்டீங்கன்னாவே ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கும் ஒரு மொழி இருக்கக்கூடிய நம்முடைய நாடு. அங்கே என்ன பார்த்துட்டீங்கன்னா அவர்களுடைய தாய்மொழியில் எங்கெங்கெல்லாம் ஸ்கிரிப்ட் வாய்ப்பு இருக்கோ அங்கே ஒன்று இருக்கும், ஹிந்தி ஒன்று இருக்கும், ஆங்கிலம் ஒன்று இருக்கும். இது இல்லாமல் அவர்களுடைய விருப்ப பாடத்தில் வேற எந்த மொழிகள் வேணாலும் கற்றுக்கலாம். ஹரியானாவில் இன்றைய மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டர்ஜி அவர் மாணவராக இருக்கும்போது தமிழை எடுத்து பாடமாக படிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஹரியானாவிலையும் 3 மொழி, விருப்பத்தில் என்ன மொழி இருக்கோ அவங்க எடுத்து படிச்சுக்கலாம். அந்த மாதிரியான சூழல் இருக்கு. உங்களுக்கான பதில தான் சொல்றேன். கூட்டணி அதிமுக, நான் கேக்குறேன், அதிமுக பாஜக கூட்டணி பத்தியே தான் ஒரே கேள்வியா? நாங்க கூட்டணியா அறிவிச்சாச்சு. இங்க பாருங்க, திராவிடம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களை உள்ளடக்கிய நிலப்பரப்பு என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால்தான் இங்க இருக்கக்கூடிய ஆதி சங்கராச்சாரியார் வட இந்திய நாட்டில் அவர் தன்னோட பயணம் போகும்போது கூட திராவிட சிசுன்னு தான் சொல்றாங்க. திராவிடம் என்பது தென்னிந்தியாவினுடைய நிலப்பரப்பு. இந்த புரிதல் இருந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு இவங்க திராவிடம் பேசிட்டு கன்னடத்துக்கு எதிராவோ இல்ல பக்கத்தில் இருக்கிற மலையாளத்துக்கு எதிராவோ பிரச்சனை ஆகாது. திராவிடங்கிற சிந்தனையை இவர்களாலேயே ஒருங்கிணைக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம். ஆனால் அதிமுகலையா இல்லைங்க, நான் பொதுவான சித்தாந்தத்தை நான் பேசுறேன். திராவிடம் என்பது எங்களை பொறுத்தவரை இல்ல, திராவிடம் என்பது நிலப்பரப்பு. இங்க வாழக்கூடிய மக்கள், இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்கள் திராவிடர்கள். இது ஒரு தனிப்பட்ட தத்துவமாக மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இது சம்பந்தம் இல்லாத விஷயத்தை நாங்க ஒத்துக்கல. நான் திராவிடர் தாங்க, இது என்னங்க இது சந்தேகம்? நீங்களும் திராவிடர் தான், நானும் திராவிடர் தான். பாருங்க, எல்லாம் கொண்டிருக்கவங்க எல்லாரும் திராவிடர் தான். 5 பேர் 5 மொழி பேசுறோம். கன்னடா, மலையாளம், தெலுங்கு, தமிழ் எல்லாரும் சேர்ந்து திராவிடர்னு சொல்றோம். திராவிடம் என்ற பெயரால் மொழிகளுக்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்துவது, திராவிடம் என்ற பெயரால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துவது, திராவிடம் என்ற பெயரால் இங்கிருக்கின்ற இந்து மத மக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துவது, இதற்கு பெயர் திராவிடம் அல்ல. திராவிடம் என்பது இந்த பகுதியில் வாழக்கூடிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கென்று ஒரு பலவேறு சிறப்பு தன்மைகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் திராவிடர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். வேற கேள்வி ஏதாவது இருக்கா? பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த உறுதியை எந்தவித சக்தியாலும் உடைக்க முடியாது. மீண்டும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். முருகர் மாநாடு கடந்த முறை அண்ணாவை பற்றி பேசியதற்கு அன்றைய முதலமைச்சர் அதாவது பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுத்தார் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும்னு சொல்றாங்க. அதாவது இங்க பாருங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது, ஒவ்வொரு சித்தாந்தம் இருக்கிறது. அவங்க அந்தந்த சித்தாந்தத்துல தெளிவா இருக்கும். நான் இப்ப கேட்டேனே உங்ககிட்ட, நெருக்கடி நிலை காலத்துல மிஸ்ஸாவில இன்றைய முதலமைச்சரை ஜெயில போட்டு அடிச்சு துன்பப்படுத்தியது யாருங்க? காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு நெருக்கடி நிலை காலகட்டத்தில் அவங்க 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து மேடையில் எமர்ஜென்சி பத்தி பேசுவாங்களா? இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை முரண்பாடுகளை திமுக அரசு பத்தி மேல வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இதே கார்பரேஷன், நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தலையா? அவங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லையா? அதை பத்தி மட்டும் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. இங்க மட்டும் திமுக அதிமுக பாஜக உடனே விரிசல்,
ஒண்ணு ஒரு விரிசல நடக்காது. யாரு கற்பனை பண்ணி ஆசைப்பட்டாலும் ஒண்ணு நடக்காது. திமுக கவர்மெண்ட் வீட்டுக்கு போறது உறுதிங்க. அவ்வளவுதான் விஷயம். நீங்க இருங்க தம்பி, ஓரல் ரொம்ப உயருது போதும். கேள்வி கேளுங்க, விவாதம் பண்ண மாதிரி வச்சுக்கீங்க. அண்ணா குறித்த ஒரு அவதூறான ஒரு வீடியோவை வெளியிடும் போது அதிமுக எங்களுக்கு ஈடுபட்டவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்க வந்து எதுவும் அதாவது நாங்க அதுல பங்கேற்று இருக்கோம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்து முன்னணி அழைப்பு கொடுத்திருக்காங்க. நாங்களும் அதுல கலந்திருக்கோம், மற்ற அரசியல் கட்சிகளும் அதுல கலந்திருக்காங்க. அதுல அவங்களோட கருத்துக்களை சொல்றதுனா அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு, நாங்க அதை மதிக்கிறோம். அதிமுக கருத்து சொல்றாங்க, நாங்க அதை மதிக்கிறோம். ஆனால் அதே சமயம் இந்து முன்னணியுடைய கொள்கையை சொல்வதற்கு அவர்களுக்கும் உரிமை இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உறவுலையோ இந்த பிரச்சனையில எதுலயுமே வந்து எங்கேயுமே முரண்பாடு கிடையாதுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.